சார் எங்கேருந்து வந்திருக்கீங்க? மலேசியாலேருந்து வந்திருக்கோம். பேர் பார்த்தீங்கன்னாக்கா சத்யபிரகாஷ் எஸ்பின்னு இப்போ கூப்பிடுவாங்க மலேசியால. சொந்த ஊர் தமிழ்நாடா? இல்ல மலேசியா தானா? இல்ல நான் என்னோட 5 தலைமுறைக்கு முன்னுக்கு வந்து சொந்த ஊர் தமிழ்நாடு. பட் நான் வந்து பொறந்தது வளர்ந்ததெல்லாம் எங்க அப்பா, அம்மா எல்லாமே மலேசியா தான். இப்போ மதுரைக்கு இங்க வந்திருக்கீங்க. மதுரைக்கு வந்தது காரணம் ஆக்சுவலி நான் 1 1/2 மாதத்துக்கு முன்னே நான் சென்னைக்கு வர வேண்டியது. ஆனால் தள்ளி போட்டு என்னத்த தள்ளி போட்டா நம்ம மதுரை பசங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா இந்த மாதிரி தளபதியோட மாநாடு நடக்குதுன்னா, நீங்கள் இங்கே வரணும் கண்டிப்பான்னு. நான் அதுக்காகவே என்னோட 1 1/2 மாதத்துல உள்ள பிளானை தள்ளி போட்டு இப்போ வர வச்சு ஏன்னா ஒரேடியாக மாநாடு பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு மனுஷன் பீக்கில் இருக்கார். எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு சினிமான்றது ஒரு தங்க புதையல். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்காக செய்யணும்னு வந்திருக்காரு. இதெல்லாம் பார்க்குறதுக்கே கண்ணால் பார்க்கணும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு இவர் விஜய் கிட்ட உங்களுக்கு? எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்று தான். நீங்கள் பார்த்துட்டாக்கா மலேசியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்கத்துல நம்ம தமிழ் மக்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி வேலை செஞ்சுருக்காங்க? முக்கால்வாசி வேலை கூலி வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் நானே கண்ணால் பார்த்துருக்கேன். மலேசியாவில் நீங்கள் பார்த்தினாக்கா அந்த நாசி கண்டான்னு சொல்லுவாங்க. அது கடைகளில் நல்லா படிச்சிருப்பாங்க. MBA IT படிச்சிருப்பாரு. ஆனால் மங்கு கழுவிட்டு இருப்பாங்க. இல்லை நான் நம்பி வந்தோம், ஆனால் இங்கே வந்து சம்பளம் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. இது வேறு வழி இல்லை. என்ன காரணம்? இங்கே நிறைய ஊழல் நடக்கிறனால. அதனால் நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. தளபதி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எனக்கு இந்த தங்க புதையல் வேணாம். நிறைய ஏன்னா தளபதி நினச்சா இன்னும் 5 6 படம் நடிச்சிருக்கலாம். இப்போ அவர் தான் டாப்பில் இருக்கார். அவர் தான் நம்பர் 1ல இருக்கார் கலெக்ஷனில். எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக நான் வரேன், செய்கிறேன், தமிழ்நாடை இம்ப்ரூவ் பண்ணுவோம், நம்ம மாற்றுவோம், மாற்றோம் அப்படின்னு ஒரு